உங்கள் தரம், உங்கள் எடை, உங்கள் நிறம், உங்கள் திடம் எல்லாம் யாருக்கே உரியுது? உங்களுக்கே உரியுது. கடவுள் உங்களை மாதிரியே செஞ்சுக்கிறான். அப்போ உங்களுக்கும் கடவுளுக்கும் டீல். இப்படி இருந்தீங்கன்னா மூணாவது யார் தான் அனுப்பிச்சு வைக்கிறாரு? எதுக்கு உன்னை செக் பண்ணுறாரு. நீ யாரு, உன் வேஷம், நீ என்ன மாதிரி வேஷம் கட்டின்னு திரியிற சனியனை வா வச்சுக்கிறேன்ட்டு என்ன பண்ணுறாரு? மூணாவது ஆளை விட்டு நீ அப்படி பள்ளியில் சின்னிப்ப. நான் இவ்வளோ நேரம் பூசணிக்கான்னு சொன்னா நினச்சிருந்தேன், நான் வாழைப்பழம் தான். அப்படி தானே? ஏன் உன் போய்ச்சி அங்கே தெரிஞ்சிடும், கொட்டு போடுவேன் அவமானத்தில். ஆமாம், நாங்கள் அப்படி இல்லை சார், நான் அந்த மாதிரி இல்லை. முக்கோணம் என்கிட்ட முற்று பெற்றுச்சு. நான் யாரை கூட உறவாடுறேனோ அவங்கள கூட தான் உறவாடுறேன். நான் சாப்பிடும்போது சாப்பிட்றேன், நிற்கும்போது நிற்கிறேன், நடக்கும்போது. தயவுசெய்து நீங்கள் அப்படிலாம் நினச்சினீங்க, ஐயா நம்மளே நினச்சின்னு இருப்பாடு பொழுது. காலையில் மெசேஜ் குட் மார்னிங் நமக்கு போடுறாருன்னா நைட்லாம் தூங்கலை போல நினச்சிருந்தீங்கன்னா யார் தப்பு? அப்படி வாழ முடியும்? நிறைய பேர் சொன்னா சொல்லிருப்பான், நைட்லாம் நான் தூங்கவே இல்லை, உன் நினப்பாவே இருந்தேன்னு. தூங்கலாம் மூஞ்சி எப்படி இருக்கா? 2 நாள் தூங்கலாம் நம்ம பேர் ஞாபகம் இருக்கா? 2 நாள் மூச்சு இருந்து பாரு ஞாபகம் இருக்கா? தூங்கினா தான் ஞாபகமே இருக்கும். பொய் சொல்கிறான், நீ என்ன பண்ணுகிறீங்க? அது ஒரு பொய்யாவது சொல் கண்ணி, உன் டம்மி பீஸு நான் தான் என்று. பிரச்சனை எங்க?